கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தர் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவிக்குரிய ஜீவியமானது தொடர்ந்து முன்னேற்றி கொண்டே போகக்கூடிய அனுபவங்களை உடையது. பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, இப்படியெல்லாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தோடு நிற்காமல் அதில் தொடர்ந்து முன்னேறி கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையிலே தான் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. யோவான் 1:16. கிருபை பெற்றிருக்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். 84 சங்கீதம் 7. பலத்தின் மேல் பலனடைந்து சியோனில் தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 22 11-12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரிகைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடைய கூட வருகிறது. ஆண்டவர் பலனோடு வருகிறார். நமக்கு என்ன பலன் அளிக்கணும் அப்படிங்கிறத அவர் பரலோகத்திலிருந்து அதை நம்ம கண்ணோக்கி பார்த்து அதற்கேற்றபடி நம்மை அவர் பலனோடு வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போது முதலாவது உதிக்கும் தேவ மகிமை. ஏசாயா 60 1-2 உன் ஒளி வந்தது,
கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்போ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்போ ஆண்டவர் வரும்போது பலனோடு தான் வர்றார். யார் யாருக்கு என்னென்ன பலனை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் பலனோடு வருகிறார். ரோமர் 3:23, ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். தீத்து 2 அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் பாவபக்தியையும் நம்பிக்கை இச்சைகளையும் வெறுத்து மிகுந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்துட்டா அவங்க எல்லாம் எப்படியாவது ரட்சிக்கப்படணுங்கிறது தேவனுடைய விருப்பம். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கே என்ன சொல்லியிருக்கு? அவர் யாரா? மகாதேவன், நமது இரட்சகர். அப்போ ஏசப்பா சாதாரணமானவர் அல்ல, மகாதேவன், பெரிய தேவன். அப்படித்தான் வேதம் சொல்லுது. அதனால இந்த மகாதேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதில் நாம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது. யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 1 பேதுரு 2:9 வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து இந்த ஆசீர்வாத ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் ராஜ்யமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவைக்கு சுத்தமான தரமாயும் இருக்கிறது. இங்கே ஒரு 4 டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, அவருடைய புண்ணியங்களை
ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ள ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரி 2 ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த 3 பரிசுத்த ஜாதி, 4 அவருக்கு சொந்தமான ஜனங்கள். 4 விதத்தில் தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எபேசியர் 5:8, எபேசியர் 5:8. ஒரு காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீங்க, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:47. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். யார் சொல்றது? பவுலும் பர்னபாவும். அதுக்கு முந்தின வசனங்களை வார்த்து பார்த்தோம்னா அது நமக்கு நன்றாக விளங்கும். முதல்ல யூதர்களுக்கு அவர்கள் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்கள துரத்துறாங்க. அப்போ அவங்க பவுலும் பர்னபாவும் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் புறஜாதி மக்கள்கிட்ட போகிறோம். ஏன் அப்படின்னா வேதம் அப்படி தான் சொல்லியிருக்கு, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறவர் அப்படினால் இப்படி செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஏசாயா 49 6. யாக்கோப்பின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தரிசனமாய் இருப்பது, எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜாதிகளுக்கு ஒளி என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீருக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். உலகின் ஒளி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடமாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்,
என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க முடியாது, அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 4:13, 14, 15, 16. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருந்து கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய பிரஜாதி ஆகிய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசை இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் ஒளித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி பண்ணார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் நடமாடி கொண்டிருக்கிற வேளையில் அவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இருளில் எடுக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை பெரிய வெளிச்சத்தை ஜனங்கள் மத்தியிலே அவர் கொடுக்கிறது போல வாழ்ந்தார். கொலோசியர் 1:12-13. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினமான பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலே நாம் இருந்தோம். நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கினார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினார். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 91 சங்கீதம் 6 இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய். கொள்ளை நோய் அப்படின்னு சொன்னால் அந்த கொள்ளை நோய் மனிதருக்குள்ளே பரம்ப ஆரம்பிச்சுன்னா எல்லாம் கொத்து கொத்தா செத்து மடிவார்கள். அதுதான் கொள்ளை நோயின்னு அர்த்தம். மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இருபத்தி 3 சங்கீதம் 4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், அது கோலும் அது தடியும் என்னை தேற்றும். சங்கீதக்காரனாகிய தாவீது தீர்க்க தரிசனமாக இந்த பகுதியை சொல்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்.
தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும். தன்னை ஒரு ஆடு போலவும் ஆண்டவர் மேய்ப்பன் போலவும் இங்கே சித்தரித்து அதை பேசுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொன்னால், அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு போயிட்டா அவங்க திருப்பி உயிரோடு வரவே முடியாது. ஆனால் அந்த இடத்துல நான் போனால் கூட பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏன்? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், அது கோலும் அது தடியும் என்னை தேற்றும். ஒரு ஆயக்காரன் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு அவன் கையில் வச்சிருக்கக்கூடிய கோல் தடி ரெண்டும் அவசியமாக இருக்குது. அதே போல் தன்னை ஒரு ஆண்டவருடைய பார்வையிலே தான் ஒரு ஆட்டை போலவும் கர்த்தரை மேய்ப்பனை போலவும் சித்தரித்து இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கு, அங்கே போனால் திரும்பி வரவே முடியாது. அப்படி ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பன் ரெண்டு வச்சுருப்பான், ஒன்று கோல் இன்னொன்று தடி. ரெண்டுமே ஆடை மேய்க்கிறதுக்கு அவனுக்கு அவசியம். அதே போல் தேவன் நம்மையும் அப்படி வைத்திருக்கிறார். அடுத்து காணும் தேவ மகிமை. யோவான் 11:40. சொல்கிறது யார்? ஆண்டவர் சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறாரு? மார்த்தாள்கிட்ட சொல்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யாத்திராகமம் 33:18. அப்பொழுது உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அடுத்த வாசிக்க. அதற்காக என்னுடைய தயவே இல்லா நான் உனக்கு முன்பாக கடந்து போவது கர்த்தருடைய நாமத்தில் மட்டுமாக எவன் மேல் திருதியாகி சுத்தமாயிருப்பேன் அவன் மேல் திருதியாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்கு சுத்தமாயிருப்பேன் அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உருவக்கூடாது. இன்னும் கர்த்தர், இதோ என்னுடைய ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்களில் நின்று என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை என் கண்களின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமாக காணப்படாது. ஆண்டவர் அவருடைய உண்மையான அந்த தரிசனத்தை பார்க்க விரும்பி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனும் என் முகத்தை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. அதனால் நீ இந்த கண்மலையில் ஒளித்துக்கொள், என் தயையெல்லாம் கடந்து போகும்போது என் கரத்தினால் உன்னை மூடுவேன், அப்போது நீ
என்னுடைய முன்பக்கத்தை நீ பார்க்க முடியாது. என் முன்பக்கத்தை பார்த்து ஒரு மனுஷனும் உயிரோட இருக்க முடியாது. ஆனால் உன்னை என் கரத்தினால் அப்படி மூடுவேன், நீ என்னுடைய பின்பக்கத்தை பார்ப்பாய் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஆண்டவருடைய கரத்தினால் அங்கே அவனை மூடி தன்னுடைய பின்பக்கத்தை காட்டினார். முன்பக்கத்தை பார்த்தால் ஒரு மனுஷனும் உயிரோட இருக்க முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55-56 வாசிக்கலாம். யார் சொல்கிறா? ஸ்தேவான். ஸ்தேவான் அங்கே ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுறார். பண்ணிட்டு அங்கே அவர் பார்க்கிற ஒரு தரிசனத்தை ஜனங்கள் மத்தியிலே சொல்லும்போது எல்லாரும் அவர் மேலே கல்லறின்னு சொல்லி தேவதூஷணம் சொல்கிறான், அதனால் கல்லறின்னு சொல்லி எல்லாரும் பப்ப கல்லுகளை எடுத்து அவன் மேலே இருந்தார். ஆனால் ஸ்தேவான் என்ன செஞ்சார்? அவர் கல்லறியும் போது கல்லுகளை பார்க்கவில்லை, பதிலாக பரலோகத்தை பார்த்தார். பரலோகத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு காட்சியை கண்டார். இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வரது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் அப்படின்னு சொன்னார். வானங்கள் திறந்திருக்கிறது. எத்தனை வானம் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் வேதவசனம் சொல்லுது வானங்கள் திறந்திருக்கிறது. மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். வானங்கள் திறந்து அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறதை ஸ்தேவான் கண்டான். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராளனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வார்த்தை என்று சொல்வது யாரை குறிப்பிடுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் கிருபை இரக்கம் என்று சொல்லலாம். சத்தியம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். தேவன் முதல்ல மனுஷனுக்கு கிருபையை கொடுக்குறார். அதுக்கப்புறம்தான்
சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவுக்கு ஒரே பேரானவர் யாருங்க? பிதாவுக்கு ஒரே பேரானவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு பெரிய மகிமை பிதாவிடத்தில் இருந்துச்சான். அந்த மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே அது இருந்தது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து நிரப்பும் தேவ மகிமை. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஒரு தேவாலயம். நம்மளாம் யாருங்க? நம்மளாம் யார்? தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? நீங்கள் தேவாலயம் தானா? இப்போ சந்தேகம் வந்துடும் எல்லாருக்கும். தேவனுடைய ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நம்முடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். அதனால் நம்முடைய சரீரமானது தேவாலயம். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவாலயம். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணார். அப்போது தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பினது. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் பிரதிஷ்டை செய்கிற தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பினது. பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டிலே கூடினவர்கள் மேல் ஊற்றப்பட்ட போது பரிசுத்த ஆவி நிரப்பினார். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 முதல் 4. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் சீசர்கள் எல்லாரும் மேல் வீட்டில் கூடி
ஜெபித்து கொண்டிருந்த போது திடீர்னு வானத்திலிருந்து சரியாய் சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு அவர்கள் தங்களுக்கு ஆவியானவர் தந்தருளின பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். கூடியிருந்த மக்கள் அங்கே எல்லாம் மேல் வீட்டில் அப்படி ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள். அக்னியாக வந்து இறங்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். மேல் வீட்டில் சீசர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க. திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார். இறங்கின உடனே எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குற வேளையில் அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 7:55-56 அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அடுத்து வேற ஒன்றும் சொல்லலையா? அதில் மேல் வீட்டில் கூடி வந்த சீசர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட போது எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினாங்க. அவரவர்கள் தங்கள் தங்கள் ஜென்ம பாஷைகளிலே பேசுகிறதை அவர்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். என்னடா பேசுகிற எல்லாரும் கல்லேயர் அல்லவா, நம்ம ஜென்ம பாஷைகளில் பேசுகிறது கேட்குறோமே, என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கூடி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். அடுத்து வெளிப்படுத்தல் 21-23. புதிய எருசலேமாகிய நகரம் வானத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டே இருந்தது.
அப்போது தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு விளக்கு. தேவ தூதர்கள் வந்து நின்றாலே அங்கே பிரகாசம் வரும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 8-9. அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருக்குள்ளார் அவர்களிடத்தில் வந்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-16. பிலிப்பியர் 2:14-16. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் மத்தியிலே வாழ்கிற நீங்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு சகலத்தையும் என்ன செய்யணுமா? முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். முறுமுறுப்பு அப்படின்னா என்னங்க? முறுமுறுப்புனா என்ன? மொன. தர்க்கிப்புனா தொண. நான் வச்சிருக்க பேர் அது. மொன தொண. முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்க. பிலிப்பியர் 2:14-15-16. அதான் இப்போ வார்த்தமா? சரி. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம். யாக்கோபு 1:22. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இல்லைன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 16, 33, 34. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் பிரகாரத்தையும் இல்லை, இப்போ 33, 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு புறப்படுவார்கள்.
மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் பிரதிச்சனமாய் பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பிரயாணம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி அங்கே சொல்லியிருக்கு. ஆசரிப்பு கூடாரத்தில் மேகம் அப்படி தங்கியிருக்கும்போது இவர்கள் பிரயாணம் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அப்படி எழும்பிடுச்சுன்னா என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? பிரயாணம் பண்ண ஆரம்பிப்பார். மேகம் அப்படி தங்கும்போது பிரயாணத்தை நிறுத்தி விடுவார்கள். மேகம் எழும்பும்போது பிரயாணத்தை தொடர்வார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி நம்மை நடத்தும்போது இது சரி என்றும் இது தவறு என்றும் நம்மை உணர்த்தி நடத்துவார். அப்படி நடத்தும்போது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் என்று நாம் உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜபஜீவியத்தினாலே உண்டாகும் பிரகாசம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28-29. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவு பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளை ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையிலே எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கும்போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அப்பம் புசியாமல் இருக்கலாம், தண்ணி குடியாமல் இருக்க முடியுமா? ஆனால் அப்பமும் புசிக்கலை, தண்ணீரும் குடிக்கலை, இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்ததை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் 10 கற்பனைகளை உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளிலே மோசே தான் எழுதுனான் முதல்ல. ஆனால் மோசே சாட்சி பண்ணுற பலகைகள் 2ஐயும் தன் கைகளில் எடுத்துக்கொண்டு வந்து சீனாய் மலையிலிருந்து இறங்கிற போது தன்னோடே அவர் பேசினதனாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் என்ன செய்வார்? தனியாக கூட்டிகிட்டு போவார். பெரும்பாலும் மலைக்கு தான் போகிறார்.
ஏன் மலைக்கு போகிறாரு? ரொம்ப நாள் எனக்கு அது புரியலை. ஆனால் அதுக்கப்புறம் யோசித்து பார்க்கும்போது, அவர் பூமியில் இருந்தார்னா ஜனங்கள்லாம் என்ன செஞ்சுருவாங்க? அவரை தேடி வந்துடுவாங்க. ஆனால் மலைக்கு போயிட்டாருன்னா ஜனங்கள் வருகிறது குறைவாக இருக்கும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்போ வார்த்தமோ சரி. லூக்கா 9:28-29. லூக்கா 9:28-29. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் அப்படியே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி இப்படி கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வேத பகுதிகளை ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே இதை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.